ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா. வீக்லிபீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ இந்த வாரம் பிளேயர்ஸ் வாரம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆன கிங்ஸ் 11 பஞ்சாப் vs ஆர்சிபி வந்து நடக்க உள்ளது. பிகாஸ் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அன்பார்ச்சுனேட்லி எங்களால வந்து அந்த மேட்ச் ரிவ்யூ வந்து உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்க முடியாது. நாங்கள் அதுக்கு பதிலாக எம்ஐ vs ஜிடி எலிமினேட்டர் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 மேட்சஸ் சேர்த்து ஒரு ரிவ்யூவா வந்து உங்களுக்கு வந்து சாட்டர்டே மார்னிங் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச் ரிவ்யூ போட்டிருக்கோம். அது பாக்குறதுன்னா பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிபிகேஷன் ஒன்று தரணும். லைக் நம்ம இந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்க இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கலாம், பாருங்க, ஐ பட்டன்ல கொடுக்குறோம். அந்த வீடியோல பேசிட்டு இருந்தோம். அதில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க, அவர் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து 42 ரன்ஸ் இருக்காரு டெஸ்ட் ஆவரேஜ், அவர் வந்து கடைசி 2 வருஷமா இந்தியாவில இருக்கிற கன்சிஸ்டன்ட் பிளேயர் ரிஷப் பண்ட் மட்டும் தானே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீ எல்லாம் ஐபிஎல் பார்த்துட்டு தானே பேசுற, நீ என்னைக்காச்சும் டெஸ்ட் மேட்ச் பார்த்துருக்கியா அப்படின்னு என்ன பார்த்து கேட்கிற. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு சுச்சுவேஷன் தரேன், சரிங்களா? இதே இங்கிலாந்துல லார்ட்ஸ்ல 100 ரன் வேணுமா இருக்கு, 4 விக்கெட் பாக்கி இருக்கு, டெய்லண்டரோட ரிஷப் பண்ட் இருக்காரு, சரிங்களா? நீங்க சொல்லுங்க, கான்பிடென்ட்டா ரிஷப் பண்ட் அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? டெஸ்ட் மேட்ச்ல நீங்க வந்து முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கப்புறம் எதுவுமே பேச விரும்பல. பட் என்னோட ஒப்பீனியன்ல கேட்டீங்கன்னா நான் கான்ஃபிடண்டா சொல்லவே மாட்டேன். அவர் வந்து ஏன்னா அவர் ஆடுறப்பெல்லாம் எனக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ, இந்த பால் அவுட் ஆயிரு வர்றா, அந்த பால் அவுட் ஆயிரு வர்றா அப்படின்ட்டு. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்ஃபேக்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினியும் அவர் வீடியோல சொல்லியிருந்திருப்பாரு, மீ சில பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தா ஆப்பனன்ஸ் வந்து பயப்படுவாங்க, ஆனா ரிஷப் பண்ட பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்கும். ஐயோ, இவரா பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவை அஸ்வினும் சொல்லுவார், பக்குன்னு இருக்கும் மச்சி, ஆனா அவர் அப்படி அப்படியே அடிச்சிருவாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லுவாரு, பாசிட்டிவா சொல்லியிருப்பாரு. பட் நீங்க அதுதான் உண்மை, சரிங்களா? ஒரு அக்ரெசிவா ஆடுற ஒரு இன்டென்ட் அவருக்கு இருக்கிறது தப்பே கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ரிஷப் பண்டோட கேலிபருக்கும் ரிஷப் பண்டோட அந்த டெக்னிக்லாம் வந்து கொஸ்டின் பண்றளோ இல்லவே இல்லை. ரிஷப் பண்ட் வந்து நீங்க கான்ஃபிடண்டா சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். நான் யாரெல்லாம் கான்ஃபிடண்டா சொல்லுவேன்னா, அஜிங்கியா ரஹானே, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, எவ்வளவு ஏங்க நேத்தி வந்த நிதிஷ்குமார் ரெட்டி கூட இந்த 100 ரன்ஸ் 4 விக்கெட் பாக்கி இருக்கு, நான் கான்ஃபிடண்டா சொல்லுவேன் இவனுக்கு அனுப்பிச்சு கொடுப்பாங்க. ஓரளவுக்கு எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டி மேல நம்பிக்கை இருக்கு. பண்ட் மேல எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. ஏன்னா அவர் எப்ப அவுட் ஆவார்னு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ரிஷப் பண்ட் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. அவர் வந்து நிறைய குரூஷியலான மேட்சஸ் வந்து கடைசி வரைக்கும் நின்று ஜெயிக்க வச்சிருக்காரு. அண்ட் வந்து அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல கூட வந்து அவர் நின்று இருக்காரு. அதெல்லாம் வந்து நான் தப்பே சொல்ல முடியாது. சில டைம்ல அந்த மிஸ் டைமிங்கான ஒரு ஷாட்ஸ், சில டைம் இல்ல. நான் உன்னை கேட்கறேன், இதே கேள்விதான் கேட்க போறேன், சரியா? எவ்வளவு தடவை வந்து ஜெயிச்சு கொடுத்திருக்காரு நீங்க சொல்றீங்க, சேவ் பண்ணி கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அதே ரிஷப் பண்ட் எத்தனை தடவை விக்கெட்டை வந்து தேவையில்லாம லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்தியா கொலாப்ஸ் இருக்குன்னு எடுத்து பாருங்க. கடைசி 4 வருஷத்துல நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். சும்மாலாம் வந்து சுனில் கவாஸ்கர் மாதிரி கேலிபர் இருக்கிற ஒரு ஆள் வந்து கமெண்ட்ல வந்து ஸ்டூபிட்னு கத்துற அளவுக்குன்னா அப்ப பாத்துக்கோங்க, அவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காரு, அதுக்குதான் வந்து எல்லாரும் வந்து கொந்தளிச்சாங்க அப்படின்ட்டு. அண்ட் ரிஷப் பண்டோட அந்த டெக்னிக் மேல எல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ஆடம் கில்கிறிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி அக்ரெசிவா ஆடின பிளேயர் தான், சரிங்களா? ஒரு காலத்துல டெஸ்ட் மேட்சை வந்து ரீடிஃபைன் பண்ண ஒரு ஆளு. ஆனா அவருமே எந்த பால வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த பால ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. கைஸ், இது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச், சரிங்களா? T20 கிடையாது. சும்மா வந்து நான் வந்து பாலரை வந்து அடிப்பேன், நான் தான் கெத்து, நான் தான் வளர்த்தி அப்படின்றலாம் வந்து அந்த இன்டென்ட், அதுதான் நான் இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்றேன். அவர் அடிக்கிறாரு, 20-30 அடிக்கிறாரு, ஆனா அவர் எவ்வளவு சான்ஸ் கொடுக்குறாருன்னு பாருங்க. ஒரு மேட்சுக்கு அவர் 2 சான்ஸ் கொடுக்குறாரு, அது வந்து மேல போகுது, அங்க ஃபீல்டர் வந்து அவுட்ன்ற மாதிரி தான் அடிச்சிட்டு இருக்காரு, சரிங்களா? சோ அதெல்லாம் வந்து எப்ப வேணா எந்த சைடு வேணா திரும்பலாம் அப்படின்றத நான் இன்கன்சிஸ்டன்ட் மீன் பண்ணேன். அவர் ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாரு. அதாவது நல்ல பால வந்து லீவ் பண்ணிட்டு தேவையில்லாத பால வந்து லூஸ் டெலிவரிஸ் வந்து அடிச்சு ஆடுறாரு. ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஒரு பிளேயரா இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு வில் பி தி பெஸ்ட் விக்கெட் கீப்பர் இந்தியன் டெஸ்ட் பேட்டர் இந்தியா ஹஸ் எவர் சீன். பட் அது வரைக்கும் நான் என்னோட வேர்ட்ஸை வந்து நான் ஸ்டில் ரிப்பீட். அண்ட் ரெண்டாவது, இதெல்லாம் வந்து என்னோட ஒப்பீனியன், சரிங்களா? ஸ்டாட்ஸ் வேற, ஃபேக்ட்ஸ் வேற, ஒப்பீனியன்ஸ் வேற. அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஃபேக்சுவலா நாங்க ஒரு விஷயம் தப்பு பண்றோம் அப்படின்னா தாராளமா நாங்க வந்து ஆக்சுவலி ஃபேமஸ் யூடியூபரே நாங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தோம். அவர் வந்து அனலிஸ்டா இருக்காரு, பட் ஸ்டில் ஸ்டாட்டிஸ்டிக்கலா கொஞ்சம் அடிச்சு விடுவார் அப்படின்ட்டு. அப்படி இருக்கிறப்போ நாங்க எங்க வீடியோஸ் நிறைய ரிசர்ச் பண்ணி அது மிஸ்டேக் வந்துடக்கூடாதுன்ட்டு வீடியோ எடுக்கிறப்போ சரி, வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமும் அதை நாங்க வந்து தப்பு பண்ணிருந்தோம் அப்படின்னா நாங்க டெக்ஸ்ட்ல ஆட் பண்ணுவோம். அதையும் தாண்டி கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க சொல்றீங்க, அதை வந்து எடுத்து சொல்றீங்க அப்படின்னா நாங்க அதை வந்து சரி பண்ணிக்கிறோம் அடுத்த வீடியோல. சோ அப்படி இருக்கிறப்போ ஒப்பீனியன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, தப்பு இல்ல. பட் அந்த ஒப்பீனியன்ஸ் ஏன் சொல்றோன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சோ அது சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்றப்போ ரிஷப் பண்டோட ஹீரோயிக்ஸை பத்தியே பேசிடுவோம். சோ டெஸ்ட் ஸ்குவாட்ல எடுத்தாங்க, தலைவன் வந்து ஒரு செஞ்சுரி ஒன்று போட்டா அப்படி, அது என்னன்ற சீசன் ஃபுல்லா வந்து ஃபிளாப்பு. இவர் வந்து ஸ்கேம் 11 நம்ம வந்து ஆட் பண்ணிருந்தோம். அப்படி இருந்த ரிஷப் திடீர்னு வந்து அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு நம்பர் 3 வந்து ஒரு செஞ்சுரி அகைன்ஸ்ட் ஆர்சிபி, செம்மையான ஒரு இன்னிங்ஸ். அந்த இன்னிங்ஸ் எல்லாம் விடுங்க, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். அந்த சம்மர் சால்டன் அச்சாரு பாரு அந்த செலிப்ரேஷன், அப்பா அந்த பேடை கட்டிக்கிட்டு அந்த செலிப்ரேஷன் எல்லாம் வந்து உண்மையிலேயே வேற லெவல். இவர் இத்தனாலா வந்து ஐபிஎல்ல வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. டெஸ்ட் மேட்ச்ல எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து டெஸ்ட் மேட்ச்க்கு வந்து ரெடி ஆறாராமா அக்ரெசிவ் ஆடுறதுக்கு.
ஸோ இஸ் பேக் டு ஃபார்ம் வெல் அண்ட் ட்ரூலின்னு சொல்லலாம். நீ என்ன சொல்லு ரிஷப் பண்ட் இன்னிங்ஸை பத்தி என்ன நினைக்கிற? ரிஷப் பண்ட் பத்தி இவ்வளவு நேரம் முட்டு பேசினேன். ஆனா ஓகே, எனக்கு வந்து சின்ன ஒப்பீனியன் ரிஷப் பண்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஆட வைக்கலாம். பட் வைஸ் கேப்டன்சி அப்படின்ற பாக்குறப்போ கொஞ்சம் வேற பிளேயர் கொடுத்துருக்கலான்றது நம்ம ஒப்பீனியன்ஸ் அங்கேயே சொல்லியிருந்தோம். பட் ஆனா அந்த பிளேயரா வந்து நீ சொல்ற மாதிரி டெக்னிக்கல் மிஸ்டேக்ஸ் அவர் நிறைய பண்ணாலுமே கொஞ்சம் கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்காரு, அப்பப்போ அடிச்சு கொடுத்துறாரு ரன்ஸ். அதனால வந்து மக்கள் கொஞ்சம் இழப்பிருக்காங்க. நீ உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீ என்ன சொல்ல வந்தது வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து எப்போ வேணா நம்ம வந்து கவுத்து விடுவோம், அது பேர் தான் நான் இன்கன்சிஸ்டன்ட்னு சொன்னேன்னு சொல்லிட்டு தான் பரத் வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அதை வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். ரிசர்வ் பண்ணிட்டு அந்த ஒரு இன்னிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு நல்ல வேலை ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் தான் அந்த 100 அடிச்சது. ஸோ ஓகே, அணைய போற விளக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. டெஸ்ட் மேட்ச்ல நம்மளுக்கு எரிய போற விளக்கு நம்ம ரிசர்வ் பண்ணிட்டு. ஸோ அதே எல்எஸ்சி வர்சஸ் ஆர்சிபில விராட் கோலிக்கு வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் ஒன்று வருது. ஸோ ஹி இஸ் த ஒன்லி பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் 9,000+ ரன்ஸ் ஃபார் சிங்கிள் ஃபிரான்ச்சைசி இன் ஆல் த டோர்னமெண்ட்ஸ். அது ஐபிஎல், சாம்பியன்ஸ் லீக் அப்படின்னு பார்த்தா எல்லா டோர்னமெண்ட்ஸ் எடுத்துட்டு 9,000+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அது ஒரு பிரான்ச்சைசிக்கு பர்டிகுலரா வந்து யாருமே இந்த அளவுக்கு ரன்ஸ் அடிக்கல. அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா 6,060 ரன்ஸ் அடிச்சிருக்காரு மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஃபார் த லாக்டவுன் கிட்ஸ் அவர் வந்து அவர் என்னப்பா பண்ணிருக்காரு மும்பைக்கு அப்படி இப்படி பேசுறவங்களுக்கு எல்லாம் ஓகே 6,060 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து பாத்துக்கலாம். மேபி இன்கன்சிஸ்டன்ட் அதெல்லாம் வந்து வேற விஷயம். பட் இந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். டாப் 5ல வந்து இன்னொரு இருக்காங்க. டாப் 5ல தேர்ட் வந்து ஜேம்ஸ் வின்ஸ், அவர் விட்டு ஆம்ஸ்டர் கிடைச்சிருக்காரு. 4th ரெய்னா, 5th தோனி. லாக்டவுன் கிட்ஸ்க்கு அதுவும் சொல்லிக்கிறேன். தோனி இருக்காரு 5th பொசிஷன்ல. சூப்பர். அண்ட் வந்து நம்ம சேஸ் மாஸ்டர் பத்தி சொல்லும் போது அவரோட சேஸ் மாஸ்டரோட சேசிங் ரெக்கார்ட்ஸ் இந்த வருஷம் சூப்பரா இருந்திருக்கு. 6 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு, 342 ரன் அடிச்சிருக்காரு வித் an average of 111 வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 144. ஸ்ட்ரைக் ரேட் ஓகே, பட் ஆனா அவரு கிரீஸ்ல இருந்தா மேட்ச் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்து ஆர்சிபி கிடைக்குது. ஒரு ரன்ஸ் வந்து போடுறாரு, 111 ஆவரேஜ் வச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ கன்சிஸ்டன்ட் கோலி, அதை வந்து சொல்லி ஆகணும். போன சீசன் 700 ரன்ஸ் அடிச்சாரு. வெரி கன்சிஸ்டன்ட் கோலி. அது மட்டும் இல்லாம இவர் கடைசி 3 சீசனாவே 600+ ரன்ஸ், 2023 600, 24 600 மேல இப்போ வந்து 600 ரன்ஸ் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே 5 முறை அவர் 600+ ரன்ஸ் வச்சிருக்காரு. இவருக்கு அடுத்து இருக்கிறது கேஎல் ராகுல் 4 வச்சிருந்தாரு. கேஎல் ராகுல் 4 வச்சிருக்காருங்க, சும்மாலாம் இல்ல. ஆமா, ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தாரு. 2018ல ஒரு அடிச்சிருக்காரு, 2020, 21, 22 வரிசையா. சோ அடுத்து வந்து அதே எல்எஸ்சி மேட்ச்ல டிக்வேஸ் ரதி அவருக்கு வந்து பயங்கர ஒரு கான்ட்ரவர்சிஸ் தான் அவர் பேர்ல. ஒரே சீட்டா எழுதி போட்டுட்டு இருக்காங்க. அவரு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நோ பால்ல விக்கெட் எடுத்தோடனே சைன் போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் வந்து மேன்கேட் ஒன்று பண்ணதுக்கு அது பயங்கர அப்போசிஷன். ரிஷப் பண்ட் வந்து ஆப்போசிட்ல வேணான்னு சொல்லிட்டாரு. திக்வேஷ் ரதி வந்து என்ன இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதே வாய்தான் அஸ்வின் பண்ணும்போது எதுவுமே சொல்லாம இருந்துச்சு. இப்போ திக்வேஷ் ரதி பண்ணா மட்டும் ஒரு ஹேட்டர் கொடுக்குறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ரீசெண்ட் இதுல வந்துமே அவர் பண்ற சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்ல பயங்கர ஹேட்டட் வருது. அண்ட் நான் ரீல்ஸ்ல நானே பார்த்தேன். இப்போ விராட் கோலியை பார்த்து ஏதோ கை காமிச்சாரு. அது வந்து உடனே விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரீல்ஸ் போட்டாங்க. இந்த மாதிரி விராட் கோலியவே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் பாஸ்ட்ல வந்து இந்த டிக்கு போடுறது அதெல்லாம் போட்டு ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணிட்டாங்க. திக்வேஷ் ரதி என்ன ஆச்சுன்னா பவுலிங் போட வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. விராட் கோலி வந்து இது பார்த்தப்போ இல்ல அங்க ஃபீல்டு வந்து மூவ் ஆனாங்க, அதனால வந்து ஸ்டாப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிருப்பாரு. அதுக்கு வந்து நீ அங்க அடிப்பியா அடிப்பா அப்படின்றது சிரிச்சிருப்பாரு. அதுக்கு கோலியே சிரிச்சிருப்பாரு. ரிசர்வ் பண்ணிட்டுமே சிரிச்சிருப்பாரு. ஐயோ பையன் பயந்துட்டான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நடந்துச்சு. உண்மையிலே வந்து தலை ஒன்னும் இல்ல தலை அங்க தலை அப்படின்ட்டு கை காமிச்சிருப்பாப்ல திக்வேஷ் ரதி. அதுதான் நடந்திருக்கும். ஓகே, அந்த மேன்கேட் இன்சிடென்ட் பத்தி வருவோம். அஸ்வின் வந்து ரீசெண்டா அவர் ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. அந்த மேன்கேட் வந்து அது ஆக்சுவலி நாட் அவுட் தான். அது வந்து கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ரிஷப் பண்ணிட்டு தான் வந்து நாட் அவுட் கொடுத்தனால நாட் அவுட்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிற பரத்? இல்ல, ஆக்சுவலி அந்த ரூல் என்னன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பவுலர் வந்து அவர் பவுலிங் சைடை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது பாப்பிங் கிரீஸை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி பேட்டர் வந்து கிரீஸை விட்டு வெளியே போயிருந்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் பவுலர் வந்து ஸ்டெம்பிள் அடிக்கிறாங்கன்னா அது வந்து அவுட். சரியா? இந்த இன்சிடென்ட்ல பார்த்தோன்னா திக்வேஷ் ரதி வந்து அந்த பாப்பிங் கிரீஸை தாண்டி அவர் பவுலிங் சைடை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சரியா? கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் ஸ்டாப் பண்ணி அடிக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல பேட்ஸ்மேன் ஆர் வெரி வெல் தே கேன் கோ அவுட் ஆஃப் த கிரீஸ். அது வந்து டெக்னிக்கலி நாட் அவுட் தான். அது வந்து நீங்க இங்கிலீஷ் கமெண்ட்ரியில பாத்துருந்தீங்கன்னா, நான் இங்கிலீஷ் கமெண்ட்ல தான் பார்த்தேன். தமிழ் கமெண்ட்ரி என்ன சொன்னாங்க எனக்கு தெரியல. இங்கிலீஷ் கமெண்ட்ரியில வந்து தேர்ட் அம்பையர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. லைக் வந்து இஸ் கம்ப்ளீட்டட் இஸ் பவுலிங் சைட், ஐ அம் ரெடி டு மேக் மை டெசிஷன் அப்படின்றப்பாரு. என்ன டெசிஷன் சொல்லிருக்க மாட்டாரு. அந்த டெசிஷனை தான் வந்து நாட் அவுட்னு காட்டினாங்க. சரிங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் நாட் அவுட் தான், அது பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு இந்த நடந்துட்டு இருக்கிற இதே சமயத்துல இதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபுட்டேஜ் காட்டினாங்க. தட் ரிஷப் பண்ட் வந்து
வேணாம் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்ப ஜிதேஷ் சர்மா வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்தது சரிங்களா. சோ எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவர் வந்து இந்த அப்பீல வந்து கேன்சல் பண்ணதுனாலதான் அது நாட் அவுட், இல்லைன்னா அது அவுட் நினைச்சு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா நாட் அவுட் தான் சரிங்களா. பட் அம்பையர் அந்த டைம்ல திக்விஜய் சதியை பத்தி கேட்பாங்க, ஆர் யூ அப்பீலிங் அப்படின்ட்டு. திக்விஜய் வந்து எஸ் எஸ் அப்படின்னு சொன்ன உடனே தேர்ட் அம்பையர்னு அவர் காட்டிடுவாரு சரியா. தேர்ட் அம்பையர் காட்டினதுக்கு அப்புறமே ரிஷப் பண்ணிட்டு வந்து இல்ல நான் அப்பீல வந்து வித்ரா பண்ணிக்கிறேன் அவர் அந்த இன்ஸ்டன்ட்லேயே சொல்லிட்டாராமா. இது ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து மேட்ச் பார்க்க போயிருந்தாரு, அவர் சொல்லியிருந்தாரு அப்பவே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு விஷுவல் வந்து லேட்டா காட்டினாங்க. பட் ஸ்டில் அது தேர்ட் அம்பையர் போனதுனால தேர்ட் அம்பையர் அவரோட ப்ரொசீஜரை வந்து பார்த்துட்டு அது வந்து நாட் அவுட்னு கொடுத்துருந்தாங்க. எப்படி இருந்தாலும் அது நாட் அவுட் தான், இருந்தாலும் ரிஷப் பண்ணிட்டு வந்து அதை முன்னாடியே சொல்லியிருந்தாரு. சோ எப்படி இருந்தாலும் அது அவுட் கொடுத்தனாலும் வந்து நாட் அவுட் தான் வந்து வந்திருக்கேன். ரிஷப் பண்ணிட்டு அந்த அப்பீல வித்ரா பண்ணிட்டாங்க. அதனால ஜிதேஷ் சர்மா வந்து ரிஷப் பண்ணிட்ட கட்டி குடிச்சாரு. பட் அதான் தாண்டி ரிஷப் பண்றது காரணம் கிடையாது. ஆனா அவுட் வேணாம் அப்படின்னு ரிஷப் பண்ண சொன்னது வந்து ஒரு கைண்ட் கெஸ்டர். ஆமா. அண்ட் அஸ்வின் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு ரிஷப் பண்ணிட்ட. நீங்க வந்து பவுலர் வந்து அப்பீல் பண்றாரு, நீங்க இப்போ வந்து ஓகே நீங்க வந்து நல்ல விஷயமா பண்றீங்க, ஓகே தான் அப்பீல்டிங் த ஸ்பிரிட் ஆஃப் த கேம் நீங்க பண்றீங்க. ஆனா ஒரு பவுலருக்கு இது எவ்வளவு பெரிய ஸ்காரா இருக்கும் பாருங்க. ஃபியூச்சர்ல வந்து அவன் அந்த மாதிரி பண்ணுவானா. இஸ் வெல் வித் இன் இஸ் ரூல்ஸ். அது அஸ்வின் சொல்றது கரெக்ட் தான். நம்ம அஸ்வின் இதுக்கு முன்னாடி டிஃபெண்ட் பண்ணோம், இப்போ நம்ம டிஃபெண்ட் பண்ண போறோம். திக்விஜய் சதி பண்ணதும் கரெக்ட் தான் சரிங்களா. அவருக்கு என்ன காண்டுனா அந்த நோபால் ஜிதேஷ் சர்மா நான் ஆடி எடுத்துட்டேன், திரும்ப வந்து ஜிதேஷ் சர்மா பேட்டிங் ஆடி ஒரு 6 வேற அடிச்சாரா, அது அந்த காண்டுல அவர் வந்து அந்த வேன் கட்டிங் பண்ணிருப்பாரு. திக்விஜய் சதி இஸ் வெல் வித் இன் இஸ் ரூல்ஸ் டு டூ இட். பட் அது நாட் அவுட் தான். பட் அதை வந்து அஸ்வின் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டார். ரிஷப் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க கேப்டன்ஸ், என்கரேஜ் பண்ணுங்க பவுலர்ஸ் இந்த மாதிரி பண்றதுக்கு அப்படின்ட்டு. அதாவது அதை வந்து நாட் அவுட் கொடுக்க சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் ஒண்ணு போட்டு சுத்தி நின்று ஊரே அப்படியே கட்டி பிடிச்சி அதெல்லாம் பண்ணிட்டா அது வந்து பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. இந்த புக் ஆஃப் கிரிக்கெட் இட்ஸ் ஜஸ்ட் அவுட், அதனால இது பண்ணலாம், இட்ஸ் லீகல் திங், அவ்வளவுதான். நம்ம அடுத்து பார்க்க போற நியூஸ் என்னன்னா இது திரும்ப இந்த ஆர்சிபி எல்எஸ்ஜி தான். இந்த மேட்ச்ல நிறைய ரெக்கார்டுங்க. அதை இன்னொரு ரெக்கார்டு என்னன்னா ஆர்சிபி ஹவ் சக்சஸ்ஃபுல்லி டன் 7 wins out of 7 in away games. இது வந்து ஐபிஎல் யாருமே பண்ணதில்ல. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வரலாம், ஏன்டா அவங்க இந்த மேட்சுக்கு முன்னாடி தான் ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்டா லக்னோல தோத்தாங்க, அது அவே மேட்ச் தானே அப்படின்ட்டு. டெக்னிக்கலி இது வந்து ஹோம் மேட்ச், அது ஹோம்ல மழை பெய்யும்ட்டு அதை ரீஷெட்யூல் பண்ணி லக்னோல வச்சிருந்தாங்களே தவிர அது வந்து அவே மேட்ச் கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் ரெக்கார்ட் இருக்கு. அண்ட் இந்த 7 out of 7 ரெக்கார்டோட அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்க. நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்க தெரியாது ரிசல்ட் என்ன அப்படின்ட்டு. பட் முலான்பூர்ல என்ன பண்றாங்கன்றது பார்ப்போம். இது மட்டும் இல்லாம ஜிதேஷ் சர்மா இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து 85 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அவர் ஹையஸ்ட் ஸ்கோர் அவரோட ஃபர்ஸ்ட் 15 ஐபிஎல், அதெல்லாம் விட்டுரும். பட் அந்த 85 தான் நம்பர் 6 ஆர் லோவருக்கு வந்த பேட்டருக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் இன் சக்சஸ்ஃபுல் ரன் சேசஸ் தான். இதுக்கு முன்னாடி அந்த ரெக்கார்டை வந்து எம்எஸ் தோனி 17 நாட் அவுட் அகைன்ஸ்ட் ஆர்சிபி இன் 2018 ஃபேமஸ் நாக் அது இருந்துச்சு. பட் ஆண்ட்ரே ரசலும் அதே 17 நாட் அவுட் வச்சிருந்தாரு அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் இன் 2023. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஜிதேஷ் சர்மாவோட 85 தான் வந்து ஸ்டாண்ட்ஸ் ரைட் ஆன் டாப் ஆஃப் த லிஸ்ட். அவர் ஜிதேஷ் சர்மாவே சொல்றப்போ தினேஷ் கார்த்திகை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. லைக் வந்து என்னோட குரு என்னோட மென்டர் என்னோட அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு ஸ்ட்ராட்டஜி டைம் ஓட்ல, நீ வந்து நில்லு, நீ நின்னா போறோம், நீ வந்து அடிச்சிடுன்ற கேலிபர் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால வந்து நீ நின்று ஆடு, உன் ஆட்டத்தை ஆடு கபிலா அப்படின்னு தினேஷ் கார்த்திக் சொன்னதா ஜிதேஷ் சர்மா சொல்லியிருந்தாரு. அந்த தெரிஞ்சது அந்த நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் தட் தே ஹேட் இன் ஜிதேஷ் சர்மா அது தெரிஞ்சது. அண்ட் இந்த மேட்ச்ல இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா டாஸ் போடும்போது ஜிதேஷ் சர்மா தெளிவா சொல்லிட்டாரு, நான் ரஜத் பட்டிடர் வந்து இம்பாக்ட் சபா வர போறாரு அப்படின்ட்டு. ஆனா வந்து டீம் ஷீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிடர் பேர் வந்து இருந்துச்சு. பவுலிங் ஃபர்ஸ்ட்னு போட்டுமே அந்த லிஸ்ட்ல வந்து சுயா சர்மா பேர் இல்ல, பட்டிடர் பேர் தான் இருந்துச்சு சரிங்களா. அண்ட் வந்து நம்ம கிராபிக்ஸ்லயுமே டிவியில பாக்குறப்பயும் வந்து பட்டிடர் பேர் தான் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்ரிதிங் வென்ட் ஃபைன். சுயா சர்மா தான் வந்து பவுலிங்ல இருந்தாரு, ரஜத் பட்டிடர் இம்பாக்ட் சபா வந்தாரு சரிங்களா. இது என்னன்னா ஆக்சுவலி எல்எஸ்டி நம்ம ரிஷப் பண்ணிட்டு பார்த்தோம்ல கைண்ட் ஜெஸ்டர் அப்படின்ட்டு, அவங்க நினைச்சிருந்தா ஆக்சுவலி அதை வந்து இல்ல நீங்க வந்து ரஜத் பட்டிடரோட தான் போகணும், நீங்க வந்து டீம் ஷீட்ல அப்படிதான் கொடுத்துருக்கீங்க, நீங்க ஹேவ் டு ஃபாலோ தட்னு வந்து சொல்றதுக்கு தேர் ஆல் த ரைட்ஸ் டு டூ இட். ஆனா எல்எஸ்சி வந்து அங்கேயுமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை காட்டிட்டு சரி ஓகே தெரியாம பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ஆர்சிபி மிஸ்டேக், அது இட்ஸ் பிளண்டர், இட்ஸ் நாட் ஈவன் மிஸ்டேக், இட்ஸ் பிளண்டர். ஏன்னா பட்டிடர் வந்து இன்ஜுரியில இருந்தாரு சரிங்களா. ஒருவேளை எல்எஸ்டி வந்து முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா தே ஹேட் டு பிளே ஒன் பவுலர் ஷாட், தே ஷுட் ஹவ் கான் வித் ரஜத் பட்டிடர், இன்ஜூர்ட் ரஜத் பட்டிடர். என்ன வேணா ஆயிருந்திருக்கலாம் அந்த மேட்ச்ல. மேட்ச் ஸ்டார்டிங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியோட தான் ஆரம்பிச்சது. ஸோ மேட்ச் முடியறப்போ ஒரு கான்ட்ரவர்சியோட தான் முடிஞ்சது. பட் யா kudos to Lucknow for keeping up the spirits and doing that. மிஸ்டேக்ஸ் நடக்க தான் செய்யும். அண்ட் எல்எஸ்டிக்கு they have nothing to lose as well. அவங்க அடி தோத்துட்டாங்க அப்படின்றப்போ so yeah they gave it. இந்த மேட்ச்ல இன்னொரு ரெக்கார்டும் இருக்கு. இந்த மேட்ச்ல ஃபுல்லா ரெக்கார்டு வில்லியம் ஒருவருக்குன்னு வந்து லக்னோ பவுலர், அவர் வந்து 4 overs 74 ரன்ஸ் கன்சீட் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த ஸ்பெல் தான் ஐபிஎல்ஸ்லயே 3rd worst எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல் சரிங்களா. ஸோ டாப் 3ல இருக்கிற 3மே இந்த ஐபிஎல்ல வந்ததுதான். ஜோஃப்ரா ஆர்ச்சர், முகமது ஷமி, இப்போ வந்து வில்லியம் ஒருவருக்கு அந்த லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிருக்காரு. ஸோ இட்ஸ் நாட் பீன் அ கிரேட் சீசன் ஃபார் த பவுலர்ஸ். இப்போ லக்னோ அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ லக்னோட ப்ரீவியஸ் மேட்ச் அகைன்ஸ்ட் ஜிடில மிச்சல் மார்ஷ் ஒரு செஞ்சுரி ஒன்று அடிச்சாரு. அண்ட் அந்த செஞ்சுரி தான் மிச்சல் மார்ஷோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இன் ஐபிஎல். அவர் டெபியூ வந்து 2010ல டெக்கான் சார்ஜர்ஸ்க்கு அகைன்ஸ்டா வந்துச்சு. டெக்கான் சார்ஜர்ஸ்க்கு விளையாடினாரு. ஸோ இப்போ ஆஃப்டர் 15 years ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மிச்சல் மார்ஷ் வந்து செஞ்சுரி அடிக்கிறார் ஐபிஎல்ல. அவர் சொல்லியிருப்பாரு. ஆமா, அந்த 1300 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு அவர் ஐபிஎல் கரியர்ல. அதுலயே வந்து 630 ரன்ஸ் வந்து இந்த சீசன்லயே வந்துருச்சு.
ஸோ இட்ஸ் பீன் a great season for Mitchell Marsh as well. 43 ஆவரேஜோட ஒரு 160+ ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து விளையாடி இருக்காரு இந்த சீசன். சூப்பரா விளையாடி இருக்காரு. இவருக்கு அப்படியே இவரோட பார்ட்னர் நிக்கலஸ் பூரான் 1 டவுன்ல வந்து எடுத்திருக்காரு. அவர் ஒரு 500+ ரன்ஸ், 43 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 196 வச்சிருக்காரு இந்த சீசனு. அது மட்டுமா மோஸ்ட் சிக்ஸஸ் இந்த ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் பூரன் 40, செகண்ட் வந்து மிச்சல் மார்ஷ் 37. அதுலயும் பார்ட்னர்ஸ் தான் இவங்க. பிரேக் த்ரூ சீசன் 2 பேருக்குமே. நீ சிக்ஸஸ் சொல்லும் போது சூரியகுமார் யாதவ் ஒரு ரெக்கார்ட் வந்திருக்கு. அதாவது இந்த சீசன் 32 சிக்ஸ் அடிச்சு மும்பைக்கு ஒரு சீசன்ல ஹையஸ்ட் சிக்ஸஸ் அடிச்ச ஒரு பிளேயரா சூரியகுமார் யாதவ் வந்து அந்த ரெக்கார்ட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி சர்பாஸ்ட் சச்சின் டெண்டுல்கர் 613 ரன்ஸ் நினைக்கிறேன். 618 ரன்ஸ் இன் சீசன் which is the most in an IPL season for Mumbai Indians. இப்போ அவர் சர்பாஸ் பண்ணி 640 ரன்ஸ் அடிச்சு அந்த ரெக்கார்ட் அவரு எடுத்துட்டாரு. ஸோ இன்னும் ஒரு மேட்ச் எலிமினேட்டர் மேட்ச் இருக்கு. எலிமினேட்டர் முடிஞ்சு ஜெயிச்சா இன்னொரு மேட்ச் எல்லாம் ஆடுவாரு. ஸோ அப்போ எவ்வளவு ரன்ஸ் மொத்தமா அடிப்பாருன்னு தெரியல. அந்த கன்சிஸ்டன்ட் சூரியகுமார் யாதவ் 14 இன்னிங்ஸ் தொடர்ந்து 25+ ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல விஷயம் சூரியகுமார் யாதவுக்கு இவ்வளவு கன்சிஸ்டன்டா மும்பைக்கு ஆடுறது. நம்ம மிச்சல் மார்ஷோட செஞ்சுரி பார்த்தோம்ல, அதே மாதிரி ஹென்ரிக் கிளாசன் அவரோட செகண்ட் ஐபிஎல் செஞ்சுரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் அது மட்டுமா பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 37 பால்ஸ் அடிச்சிருந்தாரு, which is the 4th fastest century in IPL history. அது மட்டும் இல்லாம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 277 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க டோட்டல்ல, which is the 3rd highest score in IPL history. அது மட்டும் இல்லாம டாப் 6 IPL ஸ்கோர்ஸ்ல 5 ஸ்கோர் வந்து ஹைதராபாத் இருக்கு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வந்து ஹைதராபாத், 5th வந்து KKR against DC போன சீசன்ல, அண்ட் 6th திரும்ப வந்து ஹைதராபாத் தான் வச்சிருக்காங்க. இதுல என்ன பண்ணுனா இந்த 5 ஸ்கோர்ஸுமே கடைசி 2 வருஷத்துல வந்திருக்கு. சோ ஹைதராபாத் ஒரு ரேம்பேஜ் ஃபார்ம்ல இருக்காங்க. அப்கோர்ஸ் கடைசி 2 சீசனா அவங்களோட பேட்டிங் பரவாயில்ல நமக்கு தெரியும். பவுலிங்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் they have all the rights to go and get the cup. ஃபைனல்ஸ் தான் போனாங்க போன சீசன், ரன்னர் அப்பா முடிச்சாங்க. அந்த பவுலிங் வந்து கண்டிப்பா வந்து நல்ல பவுலிங் வச்சிருந்தாங்கன்னா ஐ திங்க் they will win the trophy in the coming years. பவுலிங் வச்சிருந்தாலுமே அவங்க சில டைம் பேட்டிங் சோக் பண்ணிடுறாங்க. எல்லாரும் அடிக்க டபால் அடிக்க போறாங்களா. அது லாஸ்ட் வேற ஃபைனல்ஸ்மே அப்படிதான் சோக் இதாயிடுவாங்க. இந்த வாட்டி நிறைய மேட்சஸ் நம்ம சோக்கையும் பார்த்தோம் பேட்டிங்ல. எனக்கு அதே மாதிரி அந்த மேட்ச்ல கேகேஆருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் வந்திருக்கு. 110 ரன்ஸ்ல வந்து தோத்து டிஃபிட் மார்ஜின் வந்து ஹையஸ்ட் அவங்களுக்கு வந்து கேகேஆருக்கு வந்து செட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்கார்டு பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எவ்வளவு வந்து அடி வாங்கியிருக்கு இந்த சீசன் பார்த்தோம். நம்ம கேகேஆருக்கு ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா ஆட்டிருந்தாங்க. இந்த சீசன் ஒரு பார்ட்னர்ஷிப் கூட 50+ தாண்டவே இல்லை. அதுதான் வந்து கேகேஆருக்கு இன்னொரு பெரிய ரெக்கார்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு புவர் ஃபார்ம்ல இருக்காங்க பேட்டிங்ல அவங்க. ஆமா, மோஸ்டா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எவ்வளவு முக்கியம் நம்ம பார்த்தோம்ல. 2010க்கு அப்புறம் 15 இயர்ஸ் கழிச்சு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் ஐபிஎல் இந்த மாதிரி நடக்குது. ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கூட 50+ தாண்டாதது எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்ல 3 தடவை தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2008ல RCB, 10ல DC, இப்போ 2025ல வந்து KKR அதை இம்ப்ரூவ் பண்ணும். போன வருஷம் சால்ட் நரேன் ஓட்டிட்டாங்க, இந்த வருஷம் கிளிக் ஆகல அவங்களுக்கு. நரேன் கிளிக் ஆகல ஏன்னா கம்பீர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கல பேசிக்கிறாங்க. கடைசியா நம்ம பார்க்க போற ஐபிஎல் நியூஸ் ஒரு நல்ல சொகத்தோட முடிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு CSK ஃபேனா அந்த மேட்ச் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. GTக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு CSK ஃபேனா பார்க்க எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து ஆயுஷ் மாத்திரை ஒரு சூப்பரா ஒரு ஷாட் கொடுத்தாரு. அப்புறம் டெவன் கான்வே 50 அடிச்சாரு. உர்வில் பட்டேல் செமையா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமியோ ஆடினாரு. அதுக்கப்புறம் டெவல் ப்ரூவிஸ் திரும்ப வந்து ஒரு அடிச்சாரு. சிவம் துபே கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடினாரு. ஜடேஜா வந்து கொஞ்சம் தட்டு மாதிரி ஆடினாலும் 232 வச்சிருந்தோம். சரி, பேட்டிங் லாஸ்டாங்க. GT வந்து மஸ்ட் வின் கேம், நல்லா ஆடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பவுலிங் நாங்க ரொம்ப மேட்ச் கழிச்சு சூப்பரா போட்டோங்க. எனக்கு வந்து சொல்லும் போது செம சந்தோஷமா இருக்கு. சோ இஸ் திஸ் வாட் வி ஆர் கோயிங் டு see from CSK in the next season? தெரியாது, ஆனா தெரிஞ்சது ஒரு கிளிம்ஸ் தெரிஞ்சது. பத்திரானா பேக் டு ஃபார்ம். அன்சுல் கம்போஜ் எப்பா தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் ரீட்டைன் பண்ணி நல்லா யூஸ் பண்ணுங்க. அடுத்த சீசன் செம்ம டேலண்ட், சரியா யூஸ் பண்ணல CSK சீசன். ஸோ நிறைய கிளிம்சஸ் எல்லாம் தெரிஞ்சது ஃபார் நெக்ஸ்ட் சீசன் என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு. அண்ட் இதெல்லாம் தாண்டி தோனி கிட்ட கேட்டாங்க, யாரு வேற யார், ஹர்ஷா போகலே தான். தோனி ஹர்ஷா போகலே காம்பினேஷன் சேர்ந்தாலே நம்மளுக்கு பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ நீங்க நெக்ஸ்ட் சீசன் வருவீங்களா அப்படின்றப்போ தெரியல, நான் வந்து வரணும் சொல்ல வரலன்னு சொல்ல, பாடி வந்து எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு பார்த்துட்டு ஃபிட்னஸ் வந்து ஃபிட்டா இருந்தேன்னா நான் வந்து திரும்ப வருவேன். நான் வந்து ராஞ்சி போயிட்டு பைக் ரைட்ஸ் எல்லாம் போயிட்டு ஒரு 3-4 மாசம் எனக்கு இருக்கு. நான் வந்து இதுக்கு மினி ஆப்ஷனுக்கு முன்னாடி ரிட்டன்ஷன் பண்றதுக்கு முன்னாடி வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், நான் விளையாட வேணா மாட்டேன்ட்டு. ஃபார்மை வச்சு ஒருத்தர் ரிட்டையர் ஆகணும்னா 22 வயசுலயே வந்து கிரிக்கெட் ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஸோ ஃபார்முக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. என்னால முடியுதுன்னா நான் திரும்ப வருவேன், முடியலன்னா ரிட்டையர் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை சொல்ல வந்த குறுக்கு என்ன சொல்ல வந்த சொல்லு. எல்லாம் தெரிஞ்சுதானே எப்படி பதில் சொல்றாரு. இப்ப ஒரு ஆப்ஷன் அப்ப கூட இல்ல, தெரிஞ்சு டக்குன்னு சொல்றாரு நடுவில் அப்படிதான் எனக்கு தோணுது. பாப்போம். சரி, ஓகே. ஐபிஎல் செய்திகள் அவ்வளவுதான். இன்டர்நேஷனல் செய்திகள் வந்து பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீடியோவும் போட்டோம், அதை பத்தி பாக்கலாம். அகைன் ஐ பட்டன்ல கொடுக்குறோம், பாத்துருங்க. அதுக்கப்புறம் இந்தியா மட்டும்தான் இங்கிலாந்துக்கு வந்து டோர் போறாங்க, இந்தியா ஏ மட்டும்தான் வந்து இங்கிலாந்துக்கு டோர் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்தியா அண்டர்-19 ஸ்குவாடுமே வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஒரு டோர் போறாங்க. அவங்க வந்து ஐ திங்க் 5 யூத் ODI, அதுக்கப்புறம் 2 மல்டி டேஸ் ஃபார்மேட் மாதிரி ஒரு கேம் ஒன்று வருவாங்க. அதாவது டெஸ்ட் மேட்ச், பட்
5 days இருக்கா 3 days தான் இருக்கும். அந்த மேட்ச் ஆடுவாங்க. அதுல கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே. சோ எஸ் நல்லா ஆக்சுவலி ஆடி இருந்தாரு. அவர் அங்க என்ன புடிச்சு போட்டாங்க சிஎஸ்கே பிளேயர் வந்து கேப்டன்சி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல விரும்பல. அண்டர் 19 ஆடிட்டு இருந்த பிளேயர் தான் சிஎஸ்கே ஆட வச்சாங்க. சோ அந்த பிளேயருக்கு இப்போ வந்து கேப்டன்சி கொடுத்துட்டாங்க. அந்த டீம்ல மீதி இருக்கிற பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி, அவரு நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து கம்ஸ் இந்த டீம். அதை தாண்டி கேரளாவோட லெக் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்காரு முகமது எமான் அப்படின்ட்டு. லுக் அவுட் ஃபார் ஹிம், சூப்பரா போடுறாரு. ஆக்சுவலி அவர் இந்த டெஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா நினைக்கிறேன் செம்மையா போட்டுருப்பாரு. 16 விக்கெட் கிட்ட எடுத்திருப்பாரு. நான் பார்த்தேன் ஆக்ஷன் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. அந்த குவிக் கூகுளிஸ் ரவி பிஷ்னாய் டிக்வேஷ் அதே மாதிரி அவர் போடுறாரு, லைட்டும் பண்றாரு பால. சோ லுக் அவுட் ஃபார் ஹிம் இந்த ஃபியூச்சர் நல்லா வருவார்னு நினைக்கிறேன். சோ இந்த 2 டோர் தாண்டி அந்த சீரிஸ் பாக்குறதுக்கும் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அப்டேட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் வீக்லி பிளேல உங்களுக்கு வீக்லி வந்துடும். அண்ட் அப்படியே நம்ம இங்கிலாந்து பத்தி பேசிட்டு இருக்கும்போது இங்கிலாந்து ஆல்ரெடி ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ஒன்று ஆடினாங்க சிம்பாப்வேக்கு அகைன்ஸ்ட். அந்த மேட்ச்ல இங்கிலாந்து போட்டு டெமாலிஷ் பண்ணி தள்ளிட்டாங்க. நம்ம ஆக்சுவலி சொல்லியிருந்தோம் போன வீக்லி பீடியால ஜேக்கப் பெத்தல் வந்து மோஸ்ட் லைக்லி டு பிளே இந்த நம்பர் 3 பொசிஷன் ஃபார் இங்கிலாந்து. ஸோ வந்து ஓலி போப்போட பொசிஷன் வந்து கொஸ்டின் மார்க்ல இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஜாக் கிராலி வந்து அவரும் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. போல போப் அடிச்சார்னா கிராலி வந்து டவுட்னு சொன்னோம். அங்க 3 பேருமே வச்சாங்க. அதாவது டாப் 3 ஓலி போப், ஜாக் கிராலி, பென் டக்கெட் 3 பேருமே செஞ்சுரி. அதுல எல்லாம் போலாம் செம்ம இன்னிங்ஸ் சூப்பரா ஆடிந்தாரு. என்னையாடா கொஸ்டின் பண்றீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஹெட் தான் ஃபார் இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்சு. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா அவங்க இன்னிங்ஸ் டிஃபீட்டே பண்ணிட்டாங்க சிம்பாப்வேவை. கிளிம்சஸ் தெரிஞ்சது ஜிம்பாப்வே கிட்ட டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் தான். அண்ட் அதுல ஸ்பெசிஃபிக்கா ஜோ ரூட் அவர்கள் 13,000 டெஸ்ட் ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இது கிடையாது ஸ்பெஷல். He becomes the fastest player in the test history to score 13,000 runs. So kudos to Joe Root, top on the Fab 4ல இருக்கிற one of the players. இந்த ஒரு 15,000 சம்திங் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சோ பாப்போம் ஜோ ரூட் இன்னும் அவ்வளவு விளையாடுவாரா சேஸ் பண்றாரு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த அதுதான் வந்து ஏம் பண்ணி போயிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அவரும் வந்து ஃபார்ம் அவுட் ஆற மாதிரிலாம் தெரியல. மேட்சுக்கு மேட்ச் அவர் அடிச்சுக்கினே தான் இருக்காரு. ஆல் அவுட்டே ஆக மாட்டேங்கிறாப்ல, விளையாண்டே இருக்காப்ல எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. செம்ம இதுல இருக்காரு. இதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டோர் ஆஃப் அயர்லாந்து நம்ம போன வீக்லி பிளேலே பார்த்திருந்தோம். அயர்லாந்து வந்து ஒரு சூப்பரான ஒரு விக்டரி, லைக் தி அப்செட்டட் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்ட்டு. அண்ட் இந்த தடவை அந்த அப்செட்லாம் இல்ல. வெஸ்ட் இண்டீஸ் came back stronger to level the series. அந்த 3 match series they level the series. and second match வந்து மழையில போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே. இதுல கேசி கார்டின்றவர் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. செகண்ட் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சாரு, தேர்ட் மேட்ச்ல 170 அடிச்சாரு. ஒன் ஃபார் த ஃபியூச்சர் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். 28 years ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அவர் ஓடிஐ ஸ்குவாட்ல அவர் முக்கியமான ஒரு மெம்பரா இருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி மேத்யூ ஃபோர்டுன்ற ஒருத்தர் இருக்காரு. 22 years அவர் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ அவரே பவுலிங் ஆல்ரவுண்டரா இருந்தாலும் பேட்டிங்ல he has equal the record of scoring the fastest half century in ODIs of AB de Villiers வச்சிருந்தாரு. அந்த ரெக்கார்டை 16 balls அது ஈக்குவல் பண்ணிருக்காரு அகைன்ஸ்ட் அயர்லாந்து. செம்ம அடி போட்டு வந்தாரு, ஒரு 8-6 அடிச்சாரு, போனாரு, செம்மையா அடிச்சாரு அந்த மேட்ச். ஸோ அதுக்கப்புறம் சீரிஸ் முடிஞ்சு லெவல் பண்ணிட்டாங்க நம்ம சொன்ன மாதிரி. ஸோ அடுத்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு இங்கிலாண்டோட தான் வந்து டோர் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது இந்த வீடியோ நாங்கள் Thursday எடுக்கிறோம். ஸோ நீங்க ஃப்ரைடே பாக்குறப்போ இந்த மேட்ச் ஆல்ரெடி நடந்திருக்கும். ஸோ தேர் கோயிங் டு பிளே 3 ODIs and 3 T20s. அண்ட் இந்த சீரிஸ் என்னதான் ஜேக்கப் பெத்தல், ஹாரி ப்ரூக், வில் ஜாக்சன் யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் கீப் அன் ஐ ஆன் ஜேமி ஸ்மித். ஸோ என்னோட பர்சனல் ஃபேவரட் இஸ் விக்கெட் கீப்பர் பேட்டர் ஃப்ரம் வார்விக்ஷயர், பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ் கூட ஆடினார் 100ல. ஸோ இவர் நல்லா வருவார் ஃபியூச்சர்ல அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இங்கிலாந்து பேசிட்டு இருக்கும்போது இங்கிலாந்தோட வைட்டாலிட்டி பிளாஸ்ட்டுமே வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அங்கே அது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க சைட் முஸ்தகலி ட்ராஃபி இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கிலாந்தோட டொமஸ்டிக் T20 சீரிஸ். ஐம் so excited for that series to happen. ஏன்னா எல்லா வருஷமும் ஃபாலோ பண்றாங்க 3 years-ஆ. ஒவ்வொரு மேட்ச் விடாம எல்லா மேட்ச் ஆக்சுவலி யூடியூப்ல வந்து ஃப்ரீயா ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க இங்கிலாந்து. ஸோ அது வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கும். அவங்க ஸ்ட்ரீமிங் குவாலிட்டியுமே கமெண்ட்ரியோட வரும், நல்லா இருக்கும். அந்த மேட்ச்லாம் நாங்க வந்து ஆக்சுவலி ஒரு வீடியோவே செப்பரேட்டா போடலான்னு தான் வச்சிருந்தோம் ஃபார் வைட்டாலிட்டி பிளாஸ்ட், லைக் வாட் டு எக்ஸ்பெக்ட் அப்படின்ட்டு. அந்த வீடியோ போடுவோமான்னு தெரியல, ஹரிசன் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன் போடலாமா வேணாமா. இன் கேஸ் நீங்க கேட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா ஹரிசன் கேட்கறது கமெண்ட் கேட்கறான்டா, நான் போட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த வீடியோ இருப்போம். அவ்வளவுதான். ஸோ அந்த வீடியோ நான் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானை ரீசெண்டா வந்து டோர் பண்ணாங்கன்றத பார்த்தோம். அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் T20 நேற்று நடந்து முடிஞ்சு. ஸோ அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் காம்பரன்சிவா பங்களாதேஷ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஷாதாப் கான் ஒரு மேட்ச் வின்னிங் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு வித் த பேட் ஆல்சோ வித் த பால். அண்ட் ஹசன் நவாஸ் அவர் வந்து ஸ்டார்டிங்ல பாகிஸ்தானோட டெபியூவே ஒரு ஃபன்னா இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் நியூசிலாந்து சீரிஸ்ல வந்து 4 டக்குன்னு நினைக்கிறேன், ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இப்போ வந்து PSLக்கு செம்மையான PSL. அவர் முன்னாடி ஆக்சுவலி ஓப்பனரா இருந்தாரு. TSLல வந்து ஒரு பினிஷர் மாதிரி இறக்கி விட்டாங்க. நமந்தீர நீங்க இறக்கி விட்டீங்களா, அந்த மாதிரி செம்மையா பர்ஃபார்ம் பண்ணார். 3-4 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு கோட்டா கிளாடியேட்டர்ஸ். அதே மாதிரி PSL ஃபார்ம் பாகிஸ்தானுக்கும் வந்து கொண்டு வந்து சூப்பரா அந்த எண்டிங் நாக், ஒரு பினிஷர் நாக் மாதிரி ஆடி கொடுத்தாரு. செம்ம அக்ரெசிவ் ஆடி இருந்தாரு. அந்த பிகன் தேர் ஜர்னி டுவர்ட்ஸ் பில்டிங் த ஃபியூச்சர் T20 ஸ்குவாட் ஆன் ஹை நோட். நம்ம பாகிஸ்தான் PSLன்னு பாக்குறப்போ அடுத்துமே வந்து PSL நியூஸ் தான் பார்க்க போறோம். ஏண்டா 3 வாரம் முன்னாடி நீங்க தான் வந்து PSL பத்தியே பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப மட்டும் ஏண்டா பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க இந்தியா பாகிஸ்தானே வந்து அங்க சீஸ்ஃபயரை வந்து இது பண்ணிட்டு சண்டையெல்லாம் இல்ல போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம மட்டும் அதுக்கு வந்து பேசாம இருக்கணும். நம்ம வந்து கிரிக்கெட் பத்தி பேச போறோம். அந்த டைம்ல ஒரு சண்டை இருந்துச்சு, அதனால பேச வேணான்ற மாதிரி வச்சிருந்தோம்.
ஸோ நம்ம வந்து பேக் டு நார்மல் நம்ம வந்து பேச போறோம் சரிங்களா. ஸோ பிஎஸ்எல் நடந்து முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சு அவங்க ஃபைனல்ஸ்ல லாகூர் கொலாண்டர்ஸ் அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. கடைசி 4 வருஷத்துல they have got 3 trophies. கடைசி 4 வருஷம் செம்ம கன்சிஸ்டன்டா இருக்காங்க. இதெல்லாம் மேட்டரே கிடையாதுங்க, இதெல்லாம் கதையே கிடையாது. மெயின் கதையே என்ன அப்படின்னா, நம்ம ஜிம்பாப்வே டோர் ஆஃப் இங்கிலாந்து பார்த்தோம்ல, அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து சிக்கந்தர் ரசான்னு ஒருத்தர் ஆடிட்டு இருந்தாரு சரிங்களா. அவரு வந்து பாகிஸ்தான் சூப்பர் லீகோட ஃபைனல்ஸ் ஆட வேண்டிய இதுவே இல்லை, ஏன்னா அவர் இங்கிலாந்துல இருந்தாரு. ஆனா இங்கிலாந்துல வந்து 3 நாள் அந்த மேட்ச் முடிஞ்சு. அதனால என்ன பண்ணிருக்காங்க, இந்த லாகூர் கொலாண்டர்ஸ் பிரான்சைஸ் வந்து எங்க நீ தான் முடிஞ்சிச்சுல கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மார்னிங் வந்து ஃபிளைட்டை பிடிச்சி ஈவினிங் வந்து ஃபிளைட்ல இறக்குறாங்க. 6:30 மணிக்கு அவர் வந்து லாகூர் ஏர்போர்ட்ல இருந்திருக்காரு. 7 மணிக்கு வந்து டாஸ் போடுறாங்க. டாஸ்ல வந்து சிக்கந்தர் ரசா கிரவுண்ட்லேயே கிடையாது. ஆனா வந்து பிரேவா வந்து அப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து நாங்க சிக்கந்தர் ரசா வந்து சேஞ்சில வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி டீம் அனௌன்ஸ் பண்ணும்போது சிக்கந்தர் ரசா பேப்பர்ல எழுதி கொடுத்துறாங்க. 7:25 வரைக்கும் சிக்கந்தர் ராஜா கிரவுண்ட்லயே கிடையாது. ஆனா வந்து அம்பையர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க சிக்கந்தர் ராஜா பேர் இருக்கு, சிக்கந்தர் ராஜா உள்ள வரணும்னா நீங்க இப்பவே சேஞ்ச் பண்ணிருங்க அப்படின்ட்டு ரசா வந்துருவாருன்னு கான்பிடண்டா சொல்ல போய் 7:26க்கு கரெக்டா சிக்கந்தர் ராஜா என்ட்ரு ஆறாரு. இந்த கில்லி படத்துல வந்து வேலு வந்துட்டான் அந்த மாதிரி வேலு வந்து திடீர்னு உள்ள வராங்க. சரி சிக்கந்தர் ராஜா வந்தா மட்டும் என்ன பெருசா பர்ஃபார்ம் பண்ணிடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பவுலிங்ல கொடுத்தாரு. விக்கெட் எடுத்தாரு, கேட்ச் பிடிச்சாரு, எல்லாம் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த சமயத்துல எல்லாம் ஓகே தான். கடைசி 3.2 ஓவர்ஸ்ல 56 ரன்ஸ் கிட்ட அடிக்கணும். முகமது அமீர் பவுலிங் போடுறாரு. அப்ப சிக்கந்தர் ராஜா 4 விக்கெட் போயிடுச்சு. என்ட்ராரு. ஃபர்ஸ்ட் வந்த பால் 6, செகண்ட் பால் 4 அப்படின்னு அடிச்சு ஒரு மினி கேமியோவே பெர்ஃபார்ம் பண்ணி கடைசியில எண்ட்லயுமே வந்து வினிங் ஷாட் அவர் தான் அடிச்சாரு. ஒரு ஐ திங்க் ஒரு 7 balls 21 அடிச்சாரு. கடைசியில 22 ரன்ஸ் அடிச்சு லாகூர் கொலாண்டர்ஸோட 3rd PSL ட்ராஃபி இந்த லாஸ்ட் 4 years வாங்கறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் சிக்கந்தர் ராஜா இருந்தாரு. நானும் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதெல்லாம் வந்து T20 மேட்ச்ல இந்த அளவுக்கு அடிச்சு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காரு அந்த டீம். அந்த டீம் ஜெயிச்சது காரணமே சிக்கந்தர் ராஜா தான் மெயின் ரீசன். கண்டிப்பா சொல்லலாம். நீ நினைச்சு பாரு மென்டாலிட்டி டிஃபரன்ஸ். டெஸ்ட் மேட்ச்ல எப்படி ஆடி இருப்பாங்க, அந்த மென்டாலிட்டியை ஓவர் த நைட் மாத்திட்டு திடீர்னு T20ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு அதெல்லாம் சொல்றது இப்பவே வந்து கூஸ் பம்ஸ் அப்படி இருக்கு. ஃளைட்லயே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு, வாய்ப்பு இருக்கு. அண்ட் லைக் அவருமே சொல்லிருப்பாரு, நான் வந்து டிஃபன் லண்டன்ல சாப்பிட்டேன், லஞ்ச் வந்து துபாயில சாப்பிட்டேன், டின்னர் வந்து லாகூர்ல சாப்பிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிருப்பாரு. ஸோ குட் டு சிக்கந்தர் ராஜா. ஸோ இந்த வாரம் வந்து ட்ரையான வாரம் உமன்ஸ் கிரிக்கெட்ல அப்டேட்ஸே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஏதாவது இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு எடுத்துட்டு வருவோம். ஸோ இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இத்துடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை கிரிக்கோட்டைமெண்ட் வந்து சைன் ஆஃப். அண்ட் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பாக்குறதுக்கு மேட்ச் ப்ரிவியூஸ் போட்டோம், மேட்ச் ரிவ்யூஸும் போடுவாங்க. குவாலிஃபயர் ரிசல்ட்ஸ் என்ன இருக்க போதுன்னு எனக்கு தெரியல. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க போது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நாங்களுமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். எலிமினேட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 மேட்ச் சேர்த்து நாங்க போடுவோம். அது பாக்குறதுக்கு கிரிக்கோட்டைமெண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.